Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் இது. ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு எப்படி வந்து நம்ம தைக்க போறோம்னு. ஸோ இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப காமன் தான். ஆனால் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. ஸோ இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்தால் இன்னும் கொஞ்சம் பேண்ட்டில் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸ்கர்ட்டில் இந்த நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, எல்லாருக்கும் புரியுற மாதிரி இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஒரு குயிக் வீடியோ. ஐ டோட்டலி என்ஜாய். ரொம்ப நல்லா இருக்குது பண்ணுறதுக்கு. சரி, இப்போ வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபோக் ஸ்பூன் மேலே இருக்கு இல்லையா, அந்த மேல் பாயிண்டில் வந்து துணியை வந்து உள்ளே விட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி துணியை கரெக்டாக டைட் பண்ணி ஃபோக் ஸ்பூன் வந்து கரெக்டாக வந்து உங்களோட ஃபுட் அடியில் இருக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபோக்கை எடுத்துட்டு தைங்க. அதே மாதிரி அடுத்த சைடு ஃபோக்கை உள்ளே விட்டு ஜஸ்ட் மேக் அ ட்விஸ்ட். ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தான் வச்சு நீங்கள் தைச்சிருங்க. ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்களா, ப்ளீட்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நீட்டாக வருது. அதாவது ப்ளீட்ஸ்க்கு வந்து எவ்வளோ கேப் இருக்கணுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது கேப்பு. நானும் இது ஒன்று மேலும் கீழும் நான் கரெக்டாக வராதுன்னு நினச்சேன். பட் பர்ஃபெக்டாக வருது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் ஸ்லோ மோஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக எப்படி அதை டேர்ன் பண்ணுறாங்க, எப்படி தைக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு ட்விஸ்ட் தான், கம்ப்ளீட் ட்விஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் ட்விஸ்ட். அந்த ஸ்பூன் வந்து ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகி அதை ஃபுட்டுக்கு அடியில் வச்சு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது, ரொம்ப லூஸாக இருக்குது. அதை ஃபுட்டுக்கு அடியில் வச்சு லாக் பண்ணிவிட்டு ஸ்பூனை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு தையல். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்குரிய இன்பிட்வீன் கேப்பு, அதோட மெஷர்மெண்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்க ஃபோக் ஸ்பூன் எந்த அகலமோ அதே அகலத்தில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அகலத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபோக் ஸ்பூனை ஸ்லைட் பண்ணி அந்த ஃபுட்டுக்கு அடியில் நம்ம கொண்டு போகிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ளீட்ஸ் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணும்போது பாக்ஸ் ப்ளீட்ஸும் வருது. நான் அதையும் ட்ரை பண்ணேன். சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக்கில் வந்து வெறும் ப்ளீட்ஸ் மட்டுமே தைச்சேன். சும்மா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே சும்மா ஒரு ஃபன்னுக்காக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி பேண்ட் தைக்கிறம்போது, ஸ்கர்ட் தைக்கும்போது இந்த மெத்தடை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வருது. அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளீட்ஸையும் இந்த மாதிரி நான் தைச்சிருக்கேன். ஸோ ஒன்று மேலே ஒன்று ஓவர் ஆப் ஆகிற மாதிரி வச்சு தைச்சு இந்த ப்ளீட்ஸை ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ அடுத்த வாட்டி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். See you next time. Take care. Bye-bye.